Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் அரக்கோணத்துல அங்காளம்மாவோட மசான கொலை திருவிழா 2024 மாசி மாசம் 27ஆம் தேதி நடந்தது அமாவாசை அன்னைக்கு. சோ அந்த வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம அங்காளம்மா அரக்கோணத்தை பழனிப்பேட்டையில வசிக்கிற இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தவ. இவளுக்காக விரதம் இருந்து 48 நாள் 21 நாள்னு சொல்லி மாலை போட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேண்டுதலை செலுத்திட்டு வருவாங்க. நான் இந்த வருஷம் 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டிருந்தேன். இது ரெண்டாவது நாள் ஈவினிங் நம்ம காப்பு கட்டுற போது எடுத்த சில கிளிப்பிங்ஸ் தான். நமக்கு இங்க அங்காளம்மா கோவிலே காப்பு கிடைக்கும். நான் இந்த காப்பை வாங்கிக்கிட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே தான் வந்து கரகம் வந்து ரெடி பண்ணி ஊர்வலமாக வந்து இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரகம் நமக்கு இங்கே பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருள் வரும். யாரையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த பூகரகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகும்போதே போதும் அப்படியே எல்லாரையுமே ஆளை தூக்கிடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இங்கே அந்த கரகம் வந்து அங்கே கிட்டக்கிட்ட ஒரு 8-9 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாங்கள் கிட்டக்கிட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது 10:45 அந்த டைமுக்கு தான் வந்து சுவாமி வந்து கிராஸ் ஆச்சு. அவ்வளோ தூரம் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரகம் போச்சு. நம்ம வந்து ஸ்டார்டிங் நான் வீடியோ கிளிப்பிங் பார்க்கும் போதே இங்கே ஒரு சில பேர் தான் நின்று இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வெறும் வந்து பார்த்திங்கன்னா தலைகள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவளுக்கிட்ட வேண்டுனா அந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். கோவிலில் 3 நாள் நம்ம போய் மாலை போட்டிருக்கிறோமே 3 நாள் 2 வேளை போய் கோயில் சுற்றிட்டு வரலான்னு போனால் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் இருந்து கூட இந்த ஊரில் இருந்துட்டு இந்த தாயோட மகிமைனால் அவங்களுடைய வேலை சக்ஸஸ் ஆகி போயிருந்தாலும் இந்த அமாவாசைக்கு மறக்காமல் எல்லாரும் வந்து ஊரில் ஆஜராகி ஒரு நாளாச்சு மாலை போட்டு விரதம் இருந்து சுவாமிக்கு நேர்த்தி கடன் செய்வாங்க. ஸோ அதோடைய கிளிப்பிங்ஸ் தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மறுநாள் ஆஃப்டர்நூன் எல்லாரும் மசானா கொலை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. நம்மளும் வந்து சாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மயானத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தையும் வந்து தொடங்க வேண்டியதுதான். ஸோ இது வழிநடுக்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஊர்வலமாக போகக்கூடியது. கோவிலில் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து சுவாமிக்கு கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை தொடங்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மயானத்தை போய் சுற்றிட்டு நம்ம திரும்பவும் இங்கே வந்து காப்பையும் இதையும் கட்டி போட்டுடணும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரல் ஆடியோவிலேயே விட்டுடுறேன். ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இருடா அப்பா கூட இன்ஸ்டால போடுங்க.
முத்துக்குமார் ஆலயத்துக்கு நண்பராக ரூபாய் 400 வழங்கியுள்ளார்கள். அவருக்கு அனைத்து ஐஸ்வர்யம் கிடைத்திட ஆலய கம்பெனி சார்பாக வேண்டிக்கொள்கிறோம். குணசேகர் குடும்பத்தினர் ஆலயத்துக்கு நண்பராக ரூபாய் சந்தோஷ் ஆலயத்துக்கு நண்பராக ரூபாய் 50 வழங்கியுள்ளார்கள். அவருக்கு 50 கிடைக்க திவ்யா சுந்தரி ஆலயத்துக்கு நண்பராக ரூபாய் 100 வழங்கியுள்ளார்கள். அவருக்கு அனைத்து ஐஸ்வர்யம் கிடைத்திட ஆலய கம்பெனி சார்பாக வேண்டிக்கொள்கிறோம்.